இது சாட்டர்டே எடுத்த வீடியோ. அன்றைக்கி என்னோடய டே 7:30க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. தம்பிக்கு ஃபுல் டே ஸ்கூலு, ட்ராயிங் காம்படிஷன் வேறு இருந்தது தம்பி ஸ்கூலில். பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்லிட்டான் தம்பி, அதனால் காஃபியும் பிஸ்கெட்டு தான் சாப்பிட்டான். மேக்ஸ்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு 8:30க்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு வரக்குள்ள கனவாவும் மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து 300 ரூபா. மீன் கனவா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பிக்கு சாட்டர்டே ஃபுல் டே ஸ்கூலுன்றதுனால சீக்கிரமாகவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கனவா கிரேவி தான் செய்ய போகிறேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டுமே நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாமே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கனவா சேர்த்துக்கோங்க. கனவா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது குட்டி குட்டி கனவான்றதுனால நான் தண்ணி சேர்க்கல. பெரிய கனவாவாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அவ்வளோதான், கனவா கிரேவி ரெடி. கூடவே ரசமும் வச்சுருந்தேன். மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், மிளகு ரசம், கனவா கிரேவி, டெசர்ட்டுக்கு எனர்ஜி பார் சாக்லேட் தான் வச்சுருந்தேன். அவ்வளோதான், மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி. தம்பிக்கு கொடுத்துட்டு 1:00 நாங்களுமே சாப்பிட்டுட்டோம். எங்களோட லஞ்சுலேயுமே கனவா கிரேவி, ரசம், ஒயிட் ரைஸ். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால தம்பி 3:30க்கெலாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். டீ குடிச்சிட்டு 6:30க்கெலாம் தம்பி டியூஷனுக்கும் கிளம்பிட்டான். பால்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன், அதை தான் வாங்கி வச்சுட்ருந்தேன். எல்லாமே வாங்கி எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி வந்திருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்திருந்தது. ஸ்ப்ரவுட்ஸை இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு காத்தோட்டமாக வச்சுட்டேன். நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும். 1 டே வெயிலில் காய வச்சாலே போதும். நெக்ஸ்ட் டே டின்னர் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? முட்டை தோசை, மீன் குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் குட் நைட்.